நேத்து நான்வெஜ் எடுத்ததுனால இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தயிர் சாதம் தான் செஞ்சிருந்தேன். குக்கர்ல சாப்பாடு வச்சுட்டு ஈவினிங் ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்ட்டு முலாம்பழம் சர்பத் தான் செஞ்சிருந்தேன். ஒரு பவுல்ல தண்ணி ஊத்திட்டு 1 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் நல்லா கொதிச்சிட்டு இருந்தது. அதில் கஸ்டர்ட் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி ஆகிற ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். 2 முலாம்பழத்தை கட் பண்ணி மிக்ஸ் ஜாடியில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சக்கரை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை அப்படியே ஒரு ஜக்கில் மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பாலையும் ஊற்றிட்டு அதோட வேக வச்சிருந்த ஜவ்வரிசியும் போட்டுட்டு சியா சீஸையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரத்துக்கு வச்சுட்டேன். நல்லா கூலிங் ஆகட்டுமேன்ட்டு இந்த சைடு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. தயிரை ஊற்றிட்டு இது கூடவே மாங்காவும் திராட்சை பழமும் இருந்துச்சு, அதையும் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சாதத்தை தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளிச்சு ஊற்றிக்கிட்டேன். தயிர் சாதம் சூப்பராகவே வந்திருந்து. நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த சர்பத்து நல்லா கூலிங் ஆயிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிளாஸில் ஊற்றும் போது சூப்பராகவே வந்திருந்தது. இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு பாதாமை குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டிருந்தேன். டேஸ்ட் சூப்பராகவே வந்திருந்தது. ஓகே, பாய்.